யானைகள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அது நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. யானைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது. இறைவன் அதுக்கு சில சக்திகளை கொடுத்துருக்கான். அப்போ யானைக்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதும் தவறு கிடையாது. அப்போ யானை ஆசீர்வாதம் பண்ணும்போது தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும், ப்ளஸ் பண்ணும். சில பேர் பணம் கொடுப்பாங்க, சில பேர் வந்து அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. எப்போ யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் அது தலையில் தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலன் அளிக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து யானைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க. முதல்ல வந்து யானைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். பழமோ, அது என்ன சாப்பிடுமோ, அது ஏதாவது ஒரு பொருள், அது வயிற்றுக்கு உணவுக்குன்னு ஒன்று கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பணமாக ஏதாவது கொடுக்கலாம். அங்கே பணமாக கொடுக்குறது அதை பராமரிக்கின்ற அந்த யானை பாகனுக்கு கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து சில பேர் நிறைய பேர் ஒன்று பணம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, இல்லை சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பட் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நீங்கள் யானைக்கு வயிற்றுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் முதல்ல. அடுத்தது வந்து யானை பாகனுக்கு, அதை பராமரிக்கின்ற பாகனுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை மாதிரி பணம் கொடுக்கணும், அதையும் கொடுக்கணும். ரெண்டுமே கொடுக்கணும். ரெண்டுமே செய்யும் பொழுது அந்த பலன் கிடைக்கும். யானைக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பவர்னா, இறைவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சுருக்கான். அதில் யானைக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கான். அந்த யானைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கிற பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொதுவாக வந்து ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க, மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க. மூலாதாரம் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்களுக்கும் முதன்மையான ஆரம்ப சக்கரம் மூலாதாரம். அந்த மூலாதார சக்கரம் வலுப்பெறும் பொழுது ஒருவர் வந்து வாழ்க்கையில் நல்ல பண வசதியோடு இருப்பார். பணம் பற்றாக்குறை இருக்காது. அந்த இருக்கிற பணத்தை நன்றாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார். பணம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம உடம்புக்கும் இருக்கணும், மனசுக்கும் இருக்கணும். அந்த பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுன்றது மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு ஆசீர்வாத முறை தான். யானைக்கு ஏன் அந்த பவரை கடவுள் கொடுத்துருக்காருன்னா, மூலாதார சக்கரத்தை வந்து ஒரு சக்கரமும் நம்ம உடம்புல ஒரு அனிமலினுடைய கண்ட்ரோலில் இறைவன் வச்சுருக்கார். இது சித்தர்கள் மட்டுமே அறிஞ்ச ரகசியம், மற்றவர்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாருக்குமே, உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே மூலாதார சக்கரம் இருக்குது. மூலாதார சக்கரம் இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. யாருக்கெல்லாம் வந்து மூலாதார சக்கரம் வந்து பாதிக்குதோ அவங்க தான் தற்கொலை பண்ணி கொள்வார்கள். யாரெல்லாம் வந்து மூலாதாரம் பாதிக்குதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில், அதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப சோகமாகவே வாழ்வாங்க. ஸோ எல்லா மனிதர்களுக்குமே சக்கரம் இருக்குது. நாம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தாலோ இந்த சக்கரங்கள்லாம் தெரியாது. சக்கரங்கள்லாம் வந்து இன்விசிபிள் திங்ஸ், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், ஆனால் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் ஒரு மனிதனை வந்து நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, எல்லாமே இந்த 7 சக்கரங்கள் வழியாக தான் மனுஷனுக்கு வருது. ஸோ அதில் மூலாதார சக்கரம் வந்து ரொம்ப பேஸ். ஏன்னா இந்த பூமியில் பணம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் பணம் தான் முக்கியம். எல்லாத்துலேயுமே பணம் தான் முக்கியம். கோயிலுக்கே நீங்கள் போகணுன்னா கூட ஏதாவது பொருள், கற்பூரம், ஊதுபத்தி, என்ன அபிஷேக பொருள் எதை வாங்கி போனோம், அது தட்டு பணம் வேணும். உள்ள அர்ச்சகருக்கு காணிக்கை போனாலும் பணம் வேணும். இறந்த பிறகு செரிமனிஸ் பண்ணுறதுக்கும் அப்பயும் பணம் வேணும். ஸோ இந்த பணத்தை மூலாதார சக்கரம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது, வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மூலாதார சக்கரம் இருக்குது. எல்லா ரிலிஜனை சேர்ந்தவங்களுக்கும் இருக்குது. அந்த சக்கரத்துக்கும் இந்து மக்கள் சொல்கின்ற விநாயகர் அப்படின்ற ஒரு உருவம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உருவம். அந்த விநாயகர் அப்படின்ற அந்த யானை முகத்தை வந்து அது கர்லேட் பண்ணி அதுக்கு ஒரு பவர் இறைவன் இடத்துல, அதாவது பிறப்பிலேயே அதை படைச்சு வச்சுருக்காரு. பிறந்ததுலேருந்தே அது படைச்சு வச்சுருக்காரு. அப்போ ஒருத்தருக்கு மூலாதார சக்கரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க வலிமையாக இருப்பார்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக வந்து நீங்கள் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் ரொம்ப கண்டாமினேட் ஆகிருக்கும். மூலாதார சக்கரம் யாருக்கு வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகி ரொம்ப டேமேஜாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கேன்சர் கண்டிப்பாக இருக்கும். அவங்க சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், புடைச்சி வெளியே உயிரோடு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த மூலாதாரம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் வந்து அது சரி பண்ணும், க்யூர் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை உடம்புல கொடுத்து வாழ்க்கை வாழணும்,
நாம் வந்து சூசைட் பண்ணிக்கக்கூடாது, நல்ல உறுதியாக வாழ்ந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை, இந்த வாழுகின்றதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்ற உத்வேகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தாராளமாக நீங்கள் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதை வந்து வாங்குறது இந்துக்கள் மட்டும்தான் வாங்கணுமா, மற்றவர்கள்லாம் வாங்கினா பிடிக்காதா? அப்படி கிடையாது. மதங்கள்லாம் வேறு, அது சப்ஜெக்ட் வேறு. இப்போ நம்ம சொல்கிறது மதங்களை கடந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம், மதங்களையெல்லாம் தாண்ட விஷயத்தை பற்றி பேசுகிறோம். யானைக்கிட்ட யார் ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவங்களுடைய மூலாதார சக்கரம் சரியாகும், மூலாதார சக்கரத்தில் இருக்கிற குறைகள் நீங்கும், அல்லது நீங்க முடியாமல் இருந்ததுன்னா அதை போக்குவரத்துக்கான வழிகள் பிறக்கும். நான் சொன்ன முறைப்படி யானைக்கு தேவையான உணவை கொடுத்து, யானை பாகனுக்கும் தேவையான பணத்தை கொடுத்து யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி ஆரோக்கியமாகவும் செல்வத்துடனும் வாழுங்கள்.